இப்போ நம்ம லட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. காஞ்ச பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். கலகலன்னு நல்லா இருக்குது பாருங்கள். உதிராமல் நல்லா கெட்டியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2 கப்பு கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதே அளவு 2 கப் சர்க்கரை எடுத்து சர்க்கரை முழுகிற அளவு தண்ணி வச்சினேன். சர்க்கரை கரையுது. ஒரு பக்கம் சர்க்கரை கரைச்சிக்கின்னு மாவு வந்து திட்டமாக கரைச்சிட்டு ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காயிட்டேன்னு பாருங்கள். மாவு பதம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இது போல் ஒரு தட்டில் நான் ஊற்றி போட்டு எடுத்துடுறேன். ஜீரா வந்து ரொம்ப பாகாக வர வேண்டாம். எடுத்து பார்த்தோம்னா பிச்சு பிச்சு இருந்ததுன்னா போதும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சைடு வந்து நான் பூந்தி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பராக போட்டு எடுத்துட்டோம். லட்டுக்கு வந்து ரொம்ப சேவர வேண்டாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணி வந்து பிசு பிசுப்பு தட்டுது. அவ்வளோதான். நான் சர்க்கரை தண்ணியை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது கலர் கொஞ்சம் சேர்த்துக்கினேன். இப்போ எடுத்தது நம்ம இதில் போட்டு கலரிடலாம். நான் கொஞ்சம் தான் செஞ்சேன்றதுனால எடுத்து ஒத்து மட்டுமாக வச்சுன்னு போட்டேன். போல் நல்லா கலரிட்டு அழுத்திட்டு இது போல் அழுத்திக்கங்க. இல்லை கையிலே கூட நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டிக்கங்க. நல்லா உருட்டை வர்றதுக்காக தான் நம்ம அதை அழுத்தி விட்டுக்கிறோம். நல்லா கையிலே அழுத்தி இது போல் உருட்டி வச்சுருங்க. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்மளுக்கும் ஒரு திருப்தி, பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பிடிக்காதுன்றவங்க கூட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அழுத்தி நம்ம பிடிச்சதில் தான் அதை கெட்டிப்படுறது. கெட்டியாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.